ஐயோ லூசு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐயோ போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன நீ நடந்துச்சுன்னா ஐயனார் துணை சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து சேரனை திட்டி விட்டாங்க. நிலா அப்படி ஒரு ஆள் பண்ணுற ஆளே கிடையாது. எதுக்காகனா நம்ம ராகு எல்லாருமே இந்த ராகு பையன் அவன் பண்ண ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையும் ஆகும். நம்ம சேரனா வெகுலியான ஒரு பர்சன், ஆனால் ரொம்ப வெகுலியாக இருந்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னேன் இந்த ஒரு விஷயத்தில். அவன் நிலாவோட வாழ்க்கையும் ஒரு மாதிரி ஆகுது, நம்ம சேரனோட வாழ்க்கையும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நிலாவும் சோழனும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ்வாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாமே வந்துட்டு பிரச்சனையாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிலா பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் சொன்னீங்க, ஏன்னா சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க, இது சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அண்ணா வந்து திட்டாங்க. எப்பவுமே திட்டாத ஒரு பர்சன், ஆனால் இன்னைக்கு வந்து திட்டாங்க. உண்மையுமே இது கேட்கும்போது நமக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிச்சுட்டே இருக்காரு, சாரிப்பான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. என்னன்னா நீங்கள் சாரி இது கூட உங்களுக்கு தெரியாது, வயசில் வந்து மூத்தவர், நீங்கள் இது கூட தெரியாமல் எப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அமைதியாக வெளியே போய் நின்றுட்டாங்க. நம்ம சோழன் சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு வந்து சும்மாவே வந்துட்டு வாய்க்கு வந்து அவள் போடுற மாதிரி தான் நம்ம சேரன் அண்ணா போய் அடிக்க போகிறாரு. ஒரு பெரிய மனுஷன் அவர் வீட்டுக்கு அவரை போய் அடிக்க ஐயோ லூசு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சோழனுக்கு வந்து அறிவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ அவன் பெரிய மனுஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு விட வேண்டியதானே, அவரை போய் அடிச்சு விட்டு என்ன நீ கிழிக்க போய் என்ன நீ சாதிக்க போகிற அப்படின்னு தான். இதெல்லாம் எதிர்பார்த்தா நமக்கு சோழனுக்கு நிலாவுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு ஃபீலிங்ஸ்லாம் புரியுது நல்லாவே. இருந்தாலும் வந்துட்டு ஒரு பெரிய மனுஷன், ஒரு வெகுலியான ஒரு பர்சன் அவர் அடிக்கிறாங்கன்னா எப்படி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அது சும்மா இல்லாமல் நம்ம வானதி வந்து ஒரு வேலை பண்ணாங்க. இன்றைக்கி வந்து வானதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வேலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டாங்க எல்லாத்தையும். அப்போ ஃபேக் கல்யாணமா இது? இதெல்லாம் பார்த்து நான் வந்துட்டு ரொம்ப வந்து இது மரியாதை கொடுத்துட்டேனே உங்களுக்கு. இவங்க தான் வந்துட்டு எனக்கு மாமியார் மாதிரிலாம் நடந்துப்பாங்களே. நான் என்னைக்கு உனக்கு மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்தாண்ட இருந்து எல்லாம் வந்து பேசுகிறேன். நீங்கள் அப்படி தான் நடந்துப்பீங்க. இந்த ஒரு ஃபேக் மேரேஜுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது பண்ணீங்க. இந்த குடும்பம் வந்து நீங்கள் சொன்ன உட்காரணும், நீங்கள் சொன்ன எந்திரிக்கணும், நீங்கள் இவங்க தான் வந்துட்டு கடைக்கு வந்து குத்துவலுக்கு ஏற்றணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருந்த வஞ்சத்தை எல்லாமே நிலாக்கிட்ட கொட்டிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு வானதியோட கேரக்டர் என்னன்னா ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் நம்ம சேரன் அண்ணாக்க வந்து அவங்க வந்து பேசினாங்க. சேரன் அண்ணா வந்துட்டு அவங்க வந்து இப்படி வந்து பேசுகிறாங்களே, சட்டையை வந்து பிடிக்க வந்தார் சோழன், அப்போல்லாம் வந்து நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, அறிவிலியான்னு கேட்குறாங்க நிலா, அதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு என்ன மட்டும் திட்டுறீங்க பாண்டி, ஏன் பாண்டி இப்படி இருக்கிற, நாம் 2 பேருமே வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்துட்டு உனக்கு புரியணும் பாண்டி, நீ தான் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. பாண்டி ட்ரிகரெல்லாம் ஆக மாட்டார். அவர் எப்போவுமே நம்ம ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட்டு, ரொம்ப வந்து மியூச்சுவலாக போகிற ஒரு கேரக்டர் பாவம். இப்போ பாண்டியனை வந்துட்டு சோழன் அடிக்க போனதுனால தான் வானதி வந்து இவ்வளோ வந்து பேசியிருக்காங்க. ஏன் முன்னாடியே வந்துட்டு நம்ம எங்கள் பாண்டியை வந்து அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும், ஆனால் ஒய்ஃப்னா இப்படியும் இருக்கக்கூடாதுன்னு இவங்களும் ஒரு ரீசன் இருக்குது. ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு கேரக்டர், ரொம்ப லவ் பண்ணுற ஒரு கேரக்டர், ரெண்டுமே உங்களுக்குள்ளே இருக்குன்னே சொல்லலாம். இது எந்த பாண்டிய வானதியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம்.